கடைசியில் நீங்கள் வந்து என்ன கத்துற நான் வந்து எதிர்பார்த்தது லாப்ஸ்டர் தான் வாங்குவீங்க. லாப்ஸ்டர்லாம் போகுது எல்லாம் 10 பாரு வஞ்சிரம் தான். இது எடுத்துக்கலாம்டா. 1100 கிலோ. அதுனா 4 கிலோ வரும். வந்து உங்கள் பீஸ் கட் வச்சுருக்காங்க. எதை விற்கிறாங்க? இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். எங்கே இருக்குது வஞ்சிரம் கட்டுறீங்க? ஏய் இது என்ன மீன் இது? ஃபிஷ் வாங்கிட்டோம். ஸோ சகுந்தலா 1 kg, அப்புறம் சொரா 1 kg, எறா 1 kg. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வேறு என்ன இருக்கான்னு பார்க்கலாம் வந்துருக்கோம். என்ன ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த மீனை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. வஞ்சிரம் அந்த பையனை நடு முதுகில் வந்து நடந்து அது நீங்கள் எடுத்துக்கங்க க்ளீன் பண்ணிட்டு. வீடு இல்லை நான் எடுக்க மாட்டேன்டா. வீட்டுக்கு போய் எடுத்துக்கையா. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூப்பிடக்கூடாது. வஞ்சிரம் கட் பண்ண அதுதான் நேரு கூப்பிட்டுருந்தேன். அது கட்டியே முடிச்சிட்டாரு. இப்போ இப்போ வந்து ஷிப்பு, அதான் அந்த கடலில் மீன் பிடிக்க போகிறாங்கல்ல, போட்டிங், அந்த போட்டை வந்து இப்போ பார்க்க வந்திருக்கோம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசினோ நிற்கிது. டெல்டின் ராயலி இதுதான் இன்றைக்கி. அதை தான் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆல்மோஸ்ட்டு ரேட் அதிகன்றதால போகல. உங்களுக்கே தெரியும். 4000 பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஃபிஷிங் போட்ஸ். உங்களுக்கே தெரியும் மீனவர்கள் எப்படி வந்து எல்லா இடத்துலையும் மீன் பிடிச்சி அவங்களோட லைஃப் ரன் பண்ணுறாங்கன்ட்டு. கஷ்டமான லைஃப் தான், பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது. அந்த சைடு தெரியுதா உங்களுக்கு டெல்டின் ராயலி. இப்போவே வந்து டிஜே மியூசிக்லாம் போட்டு லைட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. லெட்ஸ் கோ. இது ஒரு ஃபைபர் போட்டு, மேனுவல் தான் எல்லாமே. ஃபிஷ்ஷு அந்த ஆங்கர் எல்லாமே மேனுவல் தான். ஆமாம், நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார்ல 10 to 20 இயர்ஸ் ஆயிடுச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக 20 இயர்ஸுக்கு மேலேயே நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி எல்லாமே செட்டில் ஆகி ஃபிஷ் பிடிச்சிட்ருக்கோம், மீன் பிடிச்சிட்ருக்கோம், விற்றுட்ருக்கோம் அப்படின்றாங்க. டெல்டன் ராயல் அதை தான் பார்த்தது, அதுதான் நம்ம விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது. நல்லா இருக்கா? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் வந்து இந்த காஷ்மீர் சைடு போயிருக்கேன் மீன் வாங்குறதுக்காக. நான் நான்வெஜ் தான், பட்டு யோசிக்காதுங்க. வெஜ்ஜு கிடையாது, நான் நான்வெஜ் தான். நல்லா இருக்குல்ல? நைஸ். கடல் கொஞ்சம் உள்வாங்கியிருக்கு. அந்த தர சேரோடு தெரியுது பாருங்க, தெரியுதா? மீன் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேபி இன்றைக்கி ஈவினிங் ஒரு 4 to 4:30 மேலே தான் மீனே எடுத்துன்னு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் பார்த்தா எல்லாருக்கும் தெரியல. அந்த ஃபிஷ்ஷோட கில்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹலோ, என்னப்பா எங்கே இருக்கா?
தம்பிக்கு எடுத்தீங்களா? வாய்ஸ் கேட்குது. ஓகே. ये बोलो कितना फ्लश वेस्ट कर रहे हैं यार. वेस्ट क्या मैं क्या करूँ वेस्ट वेस्ट वो तो वेस्ट नहीं है यार, ये तो हेड है ना, वो तो काट सकते हैं वो. उसमें का ये रहता है क्या बोलते हैं कल कल बोलता हूँ पत्थर पत्थर अरे क्लीन कर सकते हैं. क्या बोल रहा आप और क्या बोल रहे சரிப்பா வீட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ अरे मोरे पर तो नहीं था வேஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளோ ஃப்ளஷ் இருக்குது. தலையோடு போட சொல்லிருந்தேன். ஒரு சைடை கட் பண்ணிட்டு அப்புறம் பாதி வெட்டுவான்னு பண்ணிட்டேன். அதுதான் தனித்தனியாக தூக்கிறாங்க, இந்த தலையை மட்டும் விட்டு. மொத்த ஹெட்டு தலையை அப்படியே கொடுத்தா கூட குழம்பு போட்டிருப்பானே. உங்க கட் பண்ணிட்டு இருந்தா குழம்பு இல்லை, வேக வச்சுக்கணும். இப்போ வறுத்துருக்கலாம். ஆமாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போயிடு. भैया ஏங்க அது விட்டுருங்க, நம்பால் இல்லை. சிக்கனு டெல்லியில் நான் வாங்குவேன். அப்படியே தோல் உரிச்சு எடுக்கிறாங்க. தோலோட ஸ்கின்னோடு இதுவாக அந்த மிஷினில் போட்டு கிச்சனில் போட்டு அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. மொத்தத்தை எடுத்துகிட்டு வெறும் ஸ்கின்னு தேவையாக எடுக்கணும். என்ன பண்ணுறாங்க? இல்லை, மீன் தனித்தனியாக எடுத்துட்டான். மீன் இல்லை, தோல் உரிக்கிறானா? ஆமாம், பேக வச்சா அதுவே வந்துட்டு போகுது தோல். ஃபீல் பண்ணிக்கிறேன். பாட்டம் தனியாக பிச்சுட்டான். ஓ, என்ன பார்க்கணும் வித்தியாசமாக சொல்லுமா? தோல் உரிக்கிறானா? தோலை உரிக்கணும். விடு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன். भाई वो स्किन नहीं निकलना है, कट कर. अरे कट कर यार. मैं तो वो बॉयल करके वो रिमूव करेंगे नहीं. हाँ, नहीं निकलना. அது வேணா அது வேணுமான்றான் தலை. அது தேவையில்லை, அதெல்லாம் போட்டுக்கலாம். இவங்கெல்லாம் வறுப்பாங்க போகுது, குட்டு பண்ண மாட்டாங்க போகுது. அதெல்லாம் 4 பீஸாக கட் பண்ண போகுது. போதும் உரிக்கல. அப்புறம் இது அவ்வளோ ஒவ்வொரு சின்ன பீஸ் வந்து உரிக்கணும். இதில் மொத்தமாக உரிச்சது. நீ வேக வச்சுன்னா தனித்தனியாக அப்படியே வந்துடும். அதான் ஆனால் ஒரு சுறா மீனை இந்த மாதிரி வஞ்சரம் மாதிரி கட் பண்ணி கொடுக்குறோன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். மக்களே, நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா?
ஓகே, நம்ம மீனை வெட்டிட்டாங்க, வாங்கி கிளம்ப வேண்டியதான். கெட் ரெடி. இது நம்ம காருக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணும்போது சொல்கிறேன்.